சொல்கிறேன். கடைசி ஆவியானவர்கிட்ட நாங்கள் வந்து ஒரு விமென்ஸ் ஃபெலோஷிப் நான் நடத்திட்டு இருக்கேன். அந்த ஃபெலோஷிப்பில் 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 3 நாள் நாங்கள் என்ன பண்ணோம், ஜெபிச்சோம். அப்போ 1 மணி நேரம் கம்பல்சரி எல்லாரும் தனியாக ஜெபிக்கணும் ஒரு டைமை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்படி அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்கும் போது நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அப்போ ஜூடாக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்கிறார், நல்லா அந்நிய பாஷை பேசு. நான் சமூகத்தில் போய் உட்காந்து ஸ்பீக் இன் டங்ஸ். அப்போ என் ரூம்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே நடந்து டங்ஸில் பேசுகிறேன். டங்ஸில் பேசிக்கிட்டே இருக்கேன். பேசுறது மட்டும் இல்லை, அப்படியே டங்ஸில் பாடுறேன். அல்லேலூயா. அப்படியே டங்ஸில் பாடுறேன். புது ராகம், எனக்கே வருகிற ராகம். டங்ஸில் அப்படியே பாடி நடந்துகிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு விஷன் அப்படியே காமிக்கிறார். என்ன விஷயம் தெரியுமா? பவுலுடைய கையை அந்த வலுசர் அந்த விரியன் கவ்வி கொண்டதை காண்பிக்கிறார். கர்த்தர் அப்படியே காண்பிச்சு என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார், பிரின்சி, இப்படியே ஒரு விரியன் உன் கையை கவ்வும். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? இப்படியே ஒரு விரியன் உன் கையை கவ்வும், ஆனா உன் ஜீவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு இதை கேட்கும் பொழுது எனக்கு ஃபிசிக்கலாக எந்த பிரச்சனையுமே இல்லை, குடும்பத்திலையும் எந்த பிரச்சனையுமே இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா நாங்கள் சந்தோஷத்தோடு என்னோட ஊழியத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் ரிலே பண்ணுறார். அப்புறம் சொல்கிறார் ஆண்டவர், ப்ரே பண்ணு டங்ஸில் ப்ரே பண்ணு. இந்த விஷயம் காமிச்சு இந்த சத்தம் எனக்கு கேட்ட உடனே அப்படியே நான் டங்ஸில் நடந்து 1 மணி நேரம் வெறும் டங்ஸ் தான். வெறும் டங்ஸ்லேயே பாட்டு இப்படி ஜெபித்து முடித்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஆமென். நான் ப்ரெக்னென்ட் ஆகி 1 வாரம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம், 1 வாரமோ 2 வாரமோ நல்லா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய உடல் மொத்தம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. என் சரீரம் மொத்தம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. லிவரில் என்சைம்ஸ் எல்லாம் தூக்கி அடிக்குது. அப்படி ஒரு வாமிட்டிங், ஒரு இவ்வளோ தண்ணி குடித்தா அப்படி ஒரு எப்படி சொல்கிறது, எங்கேயோ என்னுடைய கிச்சனில் என்னுடைய அத்தை சமைச்சாங்கன்னா அந்த ஸ்மெல் வந்த உடனே வாமிட் அடிப்பேன். இதை விட என்ன தெரியும் மோசம், அவங்க சமைச்சு முடிச்சுட்டு பிரின்சி எப்படி இருக்கேன்னு வந்து ரூமை எட்டி பார்ப்பாங்க. அவங்க வஸ்திரத்தில் இருக்கிற ஸ்மெல் வந்த உடனே வாமிட் அடிப்பேன். என் ரூம்குள்ளே யாருமே வர முடியாது. என் கணவர், நான் மட்டும்தான். எடுத்துக்கொண்டே இருந்தேன். அப்படியே படுக்கை ஆயிடுச்சு. அப்படியே படுக்கை. ஹாஸ்பிட்டல் போனால் அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. சாப்பாடே கொடுக்கல. பல நாட்களுக்கு சாப்பாடு இல்லை. மருந்து மட்டும் போயிட்டே இருக்கு. அழுகையாக வருது. என்ன ஏசப்பா 4 வருஷம் கழிச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆனேன்ற சந்தோஷமே எனக்கு இல்லை. இவர் யார்கிட்டாவது ஃபோன் பண்ணி பிரின்சி ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு சிரிச்சா கோபமாக வந்துச்சு எனக்கு. நான் மட்டும் கஷ்டப்படுறேன், இவங்களுக்கு சந்தோஷம். பிள்ளையை பற்றி நான் நினைப்பேன், ஜூடா பற்றி எனக்கு நினைப்பே இல்லை. ஒரு குழந்தைய நான் சுமக்கிறேன்ற எண்ணமே இல்லை. அந்த விரியன் என்னை கவ்விக்கொண்டது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 2 மாதங்கள் இந்த விரியன் என் கையை கவ்விக்கொண்டது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகி நான் கரெக்டாக ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஊழியத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறை மாத கர்ப்பிணியாக என்னை ட்ரீட் பண்ண டாக்டருக்கு கடைசியாக பாய் சொல்லிட்டு வருவோம். நான் சிஎம்சியில் போய் டெலிவரி பார்க்க போகிறதுனால அவருக்கு நான் பாய் சொல்லலான்னு அவர்கிட்ட போகும்பொழுது அவர் என்கிட்ட சொன்ன அந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு செய்த நன்மை. என்கிட்ட சொன்னார் ஆண்டு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்னுடைய டாக்டர், அந்த டாக்டரை கூட அவர் நல்ல தீர்க்கதரிசி டாக்டர் சொன்னார், என்னுடைய கெரியர்லேயே நான் நிறைய ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருக்கேன். நார்த் இந்தியாவில் சிஎம்சியில் நிறைய ஹாஸ்பிட்டல். என் கெரியர்லேயே 3 லேடிஸ்க்கு தான்மா உனக்கு இருந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. 3 லேடிஸ். உனக்கு முன்னாடி இருந்த 2 லேடிஸையும் நாங்கள் அபார்ஷன் பண்ணிட்டோம். ஆமென். ஏன் அபார்ஷன் பண்ணோம் தெரியுமா? இந்த குழந்தைய அப்படியே விட்டோன்னா தாய் இறந்து போயிடுவாங்க, குழந்தையும் இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு யுவர் சீரியஸ். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன், முழு நிற மாச கர்ப்பிணியா இந்த பிள்ளை உன்னுடைய வயிற்றில் வளர்ந்திருக்குன்னா அது கர்த்தர் உனக்கு செய்தது என்று சொல்லு. அல்லேலூயா. அந்த விரியன் என்னை கவ்விக்கொண்டது. அது என்னை படுக்கையாக்கி போடுச்சு. இந்த மாதிரி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி டெய்லியும் பிரசங்கிக்கணும் என்னுடைய ஜெபக்குழுல. அப்படி பிரசங்கிக்கும் பொழுது நான் ப்ரீச் பண்ணிட்டே இருக்கும் போது சில வேளைகளில் நான் நினைப்பேன், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன்னு நினைப்பேன். இல்லை, ஆண்டவர் எனக்குள்ளேருந்து சில காரியங்களை பேசுவார். அப்படி நான் ஒரு தடவை பேசிக்கொண்டே இருக்கும்போது நான் சொல்கிறேன், என் கற்பத்தில் நான் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென். என் பிள்ளை என் மெசேஜை கேட்டு வளரும் என் கற்பத்தில். இப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன். என் ப்ரேயர்ஸில் இருக்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. இப்படி நான் சொன்னதை தேவனும் கேட்டார், பிசாசும் கேட்டான். கர்த்தர் ஒரு
ஒரு விரியன் கவ்வுவதற்கு அனுமதிச்சார். ஆமென். அந்த அனுமதி கர்த்தர் கொடுக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா எவ்வளோ வைராக்கியமாக சொன்னேன், நான் நிறமாச கர்ப்பிணியா பிள்ளைய சுமந்தாலும் ஓய்வில்லாமல் உங்களுக்கு ஊழியம் பண்ணுவேன் நான் சொன்னேனேப்பா, ஆனால் இப்படி நான் படுக்கை ஆயிட்டனேன்னு சொல்லி நான் அழும்பொழுது கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். அந்த விரியனை உதறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார், அதை அக்கினியில் போடுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார், எழும்ப செய்தார். கர்ப்பிணியா நான் டெலிவரிக்கு 1 வாரமோ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போனேன். அது வரைக்கும் ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்ற உதவி செய்தார். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆண்டருக்காக சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் நீங்கள் ஆண்டருக்காக பண்ண பொருத்தனை ஒருவேளை அந்த மொமெண்ட்டில் ஒருவேளை நடக்காதது போல இருக்கலாம், ஆனால் காத்து கொண்டிருங்கள், கர்த்தர் நிச்சயமாக இதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆமென். அதனால தான் எப்பொழுதுமே அறிக்கை செய்யும் பொழுதே நல்லா பெருசாக கர்த்தருக்காக வைராக்கியமாக அறிக்கை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நூதனமான உபதேசிகள் எழும்பிட்டாங்க. என்ன சொல்றாங்க? அறிக்கை பண்ணுங்க, உங்க பர்ஸ்ல உங்க அக்கௌண்ட்ல 1 லட்ச ரூபாய் வந்துருச்சு. 1 மணி நேரம் அறிக்கை பண்ணாலும் 1 ரூபாய் நமக்கு போடுறதுக்கு ஆள் இல்லை. இருந்த காசையும் டிடெக்ட் பண்ணிட்டான் லோன்காரன். ஹல்லேலூயா. அது அல்ல அறிக்கை. நான் சொல்லுவேன், விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? நான் எதை விரும்புகிறேனோ அதை கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிப்பதல்ல, கர்த்தர் எனக்கு எதை சொன்னாரோ அதை அவர் செய்வார் என்று விசுவாசிப்பது. கை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. நான் விரும்புறதெல்லாம் எனக்கு கிடைச்சிரும், நான் விசுவாசிச்சா கர்த்தர் எதையுமே எனக்கு தருவார். தட்ஸ் நாட் ஃபெய்த். ஆபிரகாம் அவன் நினைச்சது, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்னு நம்பினதுனால அவனை கர்த்தர் விசுவாசிகளின் தகப்பனாய் மாற்றல. கர்த்தர் சொன்னார் என்னை ஆசீர்வதிப்பேன், அதை நான் நம்புறேன், அதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்படி விசுவாசித்தவர்களை தான் கர்த்தர் அது நீதியா எண்ணி அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆவியில ஜெபிக்கிறதுடைய பழக்கம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷையில் அதிகமாய் பேசுவது.